நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை வந்து சேவ் ஆஸ் பண்ணி வேறு ஃபைலாக சேவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாரி இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். என்னவான்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாவோ இல்லைனா நமக்கு வேறு என்ன டிஃப்ரெண்டான ஃபார்மேட்லையோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அது எப்படி பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும். அதனால் கிரியேட் பிடிஎஃப் ஆர் எக்ஸ்பிஎஸ்ன்னு டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபைல் நேம், நான் அதே ஃபைல் நேம் வச்சுக்கிட்டு பப்ளிஷ்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் வந்து பிடிஎஃபாக மாறிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து அதே பேரில், அதாவது நான் அதே பேர் கொடுத்ததுனால அதே பேர் வருது. நீங்கள் வேறு எதனா பேர் கொடுத்தாலும் அந்த பேரில் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை வேறு ஒரு ஃபைல் டைப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நம்ம அந்த லொக்கேஷன் சேவ் ஆகிருக்கின்றதும் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவும் அந்த லொக்கேஷன் சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்ம வேறு விதமாகவும் ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபைலுக்கு போயிடுங்க. ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் ஃபைல் டைப்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட் ஃபைல் டைப்ஸ் காட்டும். இது வந்து நமக்கு எது தேவையோ, எந்த ஃபைல் ஃபார்மேட் நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் நேமும் என்ன டைப்பில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களோ இருக்கும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் மாறிடும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆஸ் மாதிரி தான். சேவ் ஆஸில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் இங்கே தனியாக ஒரு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா,